கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவானை நான் சிரச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். இயேசு தம்முடைய சீஷர்களை கிராமங்கள் தோறும் அனுப்பினார். அவர்கள் சுற்றித் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதியுள்ளவர்களை குணமாக்கினார்கள். இயேசு வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார், குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார். தம்மண்டை வந்தவர்களை இயேசு வெறுமையாய் அனுப்பினதில்லை என்பதை கார்பங்கு தேசாதிபதியாகிய இருந்த ஏரோது ராஜா கேள்விப்பட்டான். இயேசுவை குறித்து மக்களிடம் விசாரிக்கிறான். சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்கிறார்கள், சிலர் புதியதாக ஒரு எலியா தோன்றியிருக்கிறான் என்கிறார்கள், இன்னும் சிலர் பூர்வ காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் அவர்கள் கூறுகிறபடியால் ஏரோது கலக்கமடைகிறான். அவன் மனதிற்குள்ளாக கூறுகிறான், யோவானை நான் தலையை வெட்டி கொன்றேனே, அவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று சொல்லி இயேசுவை பார்க்க விரும்புகிறான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் நாம் சுற்றி திரிந்து ஊழியம் செய்வது, நோய்களை குணமாக்குவது, பிசாசுகளை துரத்துவது, இதெல்லாம் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனுக்கு பிடிக்காது. அவன் நம்மிலும் அதிகமாய் நம்மை குறித்து ஆராய்ச்சி செய்வான். ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டறிந்து பார்த்து கேள்விப்பட்டவுடனே நம்மை குறித்து அவன் கலக்கமடைவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக, என்னால் சிரச்சேதம் பண்ணப்பட்டவன் மறுபடியும் இப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் போய் பார்ப்பது போல் நடித்து மறுபடியும் இயேசுவை கொன்று விடலாம் என்று அவன் எண்ணுகிறான் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவன் தன் பக்கத்து வீட்டுக்காரனை எந்த விதத்திலும் முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டே இருந்தான். காலங்கள் கடந்தன. அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிள்ளைகள் பெரியவர்களாகி நன்றாக படித்து திறமையானவர்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது இவன் யோசிக்கிறான், அவனை என்னால் தடுக்க முடிந்தது, அவன் பிள்ளைகளையும் வளர முடியாதபடிக்கு என்னால் தடுக்க முடியவில்லையே, எப்படி இவர்கள் வளர்கிறார்கள், இவர்கள் வளர்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லையே என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, ஊழியர்கள் மூலமாக இன்றைக்கு இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டு கலக்கமடைகிறோமா? அல்லது ஊழியர்களை நேசிக்கிறோமா? அன்று ஏரோது ஊழியர்களை கொலை செய்தான். இன்று நாம் ஊழியர்களை வார்த்தையினால் கொலைபாதகமானவைகளை பேசியிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை சிலருக்கு இந்த இயேசு யோவான் மரித்தோரிலிருந்து எழும்பியது போல் தெரியலாம். சிலருக்கு இந்த இயேசு எலியா தீர்க்கதரிசி போல் தெரியலாம். இன்னும் சிலருக்கு பூர்வ காலத்து தீர்க்கதரிசியாகவே தெரியலாம். எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் நாம் இயேசுவை பார்த்தாலும் அவர் நம்மை ரட்சிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நோய்களை குணமாக்கும் வல்லமை நமக்கு தருகிறவர், பிசாசுகளை துரத்தும் வல்லமை நமக்கு தருகிறவர் என்றும் நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை குறித்து கலக்கமடையாமல் உம்மை ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென்.